கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன கேம் நட போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான் நட போகிறோம். நமக்கு தொண்டை கிடைக்கிச்சு கைஸ். பிளாக் ஃப்ரூட்டாக ஸ்டீல் பிரெயின் ராட் தான் கைஸ் விளையாட வந்துடும். கொஞ்சம் பிளாக் ஃப்ரூட் ஆடி எனக்கு அப்படியே வாயில் வந்துச்சு. ரீபத் வேறு பண்ணணும். அந்த ரீபத் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வாங்க, அப்போ தான் எல்லா பிரெயின் ராடும் உங்கள்கிட்ட கொடுக்கணும் முடியும். ரீபத்து நான் அப்போ பண்ண மாட்டேன், அது வந்து எப்பயாச்சும் பண்ணுவேன். இது கிவ்அவே 6-7 கிவ்அவே, இது எல்லாமே கிவ்அவே தான். உங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கோங்க. 6-7ஓட ஏதாச்சும் ஓபி பிரெயின் ராட் வருதான்னு பார்ப்போமா? 6-7ஓட எதுவுமே அவ்வளோவா ஓபி கிடையாது. அதான் ஓபி இருக்குது, ஆனால் ஓபியாக வராது. 6-7 தாண்டி எதுவுமே அவ்வளோவா ஓபியாக ஸ்பானாகவே கொடுக்க மாட்டானுங்க. இல்லை ரேராக தான் கொடுப்பானுங்க. இது வந்து மித்திக்கல் தான், ஆனால் எனக்கு இருக்குது, எனக்கு தேவையில்லை. நான் வச்சுப்போமா, நம்ம ப்ரைவேட் சர்வர்லேருந்து பப்ளிக் சர்வரில் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோமா? அந்த ஸ்டக்காக இன்ட்ரெஸ்ட். நம்மகிட்ட என்னென்ன பிரெயின் 5 தான் இருக்கா கோல்டில், 7 டைமண்டில் 7 தான் இருக்குது. ஐம்போல ஒன்றே தான் இன்ட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எது எடுத்தோன்னா நம்ம பேஸ் ரெயின்போ பேஸ் ஆயிரும் நினைக்கிறேன். நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? காசு கண்ணாமின்னு இது விபத்து வேறு பண்ணணும். இது என்னது? இது இன்வைட் பிளேயரா ஏதோ ஒன்று தேவையில்லை. நம்ம வந்து இதில் என்ன வாங்கலாம்? இது வாங்கி பார்ப்போமா? அது பவர் என்னன்னு தெரியல, வாங்கி பார்ப்போம். வேறு எதுவுமே இல்லை. 4-26 தான் நான் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் 6-7 வச்சுருக்கேன். எனக்கு எப்படி 6-7 கிடச்சிச்சுன்னா, ஒரு அட்மின் லக்கி பாக்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். அதில் ரோல் பண்ணால் உடனே 6-7 கிடச்சிருச்சு. அப்போ நான் 6-7ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதுவா அப்படி 2 கிடச்சிச்சா, அதை ஒன்றே சேல் பண்ணிட்டேன். அப்போ அது வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால் அப்படியே சேல் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஆட்டோ பையை கொடுத்துருவோம். இப்போ வந்து இதுக்கு 2க்கும் போட்டு வைக்க போகிறோம். மறைஞ்சு போகிறதா இது ஸ்பீடானு பார்ப்போமா? இருங்க, இது ஒரு வீடு அளவுக்குலாம் ஜம்ப் பண்ண மாட்டேங்க ஐஸ். வீடு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் காய்ஸ் நம்ம ஓடுவோம். இங்கேருந்து அந்த அந்த லீலாவை முந்தணும். முந்திட்டான். இல்லை முந்திருச்சு காய்ஸ். அடுத்து இதுனா 36 நாளுக்கு தான் இருக்கும். ஸ்பின் வந்திருக்கா? கண்ணை மட்டும் பண்ணிட்டேன், நான் பார்க்கல. 0.5 லக்கி பாக்ஸ் 5 இது கிடச்சிருச்சு காய்ஸ். தேவையில்லாத இது, தேவையே கிடையாது எனக்குலாம். ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்டிங்கில் ஆடுறவங்க தான் தேவைப்படும். எனக்கு சுத்தமாக தேவையில்லை. எத்தனை பில்லியன் வச்சுருக்கேன்? 300 பில்லியன் கிட்ட வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து அவங்க கேட்க பார்த்தியா? 300 பில்லியன் இல்லை, நான் கொஞ்ச நேரத்தில் ஆக்கிடுவேன். மேலே ஓபி பிரெயின் ராட் ஒன்று வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? மித்திக்கல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன் நான் சீக்ரெட்டே வச்சுருக்கேன். மித்திக்கல்லாம் என்னடா அது? ஓடிட்டே இருக்க வேணாம், கடைசி வரை ஓடிட்டே இருந்தான். எனிமி பேஸ், இங்கே பேஸ் எதுவுமே இருக்காது. அதனால் நம்ம பேஸு எனிமி பேஸுக்கு வச்சுருவோமா? வைக்க முடியாது, வைக்க பார்ப்போமே. நம்ம வந்து சிம்பான்சி பண்ணால் நீ வாங்குவோமா? ஆனால் அது வந்து 2K நினைக்கிறேன். எத்தனை கேணி ஆடா சோடைக்கு எதுவும் ஈவெண்ட் போட்டுட்ருக்கானுங்க. ஐஎஸ் ஈவெண்ட்டா? கொக்கோ ஃபேண்டோ எலிஃபெண்டோ வித்துறவா?
விற்றுன்னு நினைக்கிறேன். இருங்க, மேலே இடம் இருக்குல்ல, அப்போ வந்து வாங்கின எதுவுமே வர முடியாது. அதான் அது விற்றுன்னு நினைக்கலாம். சரி விற்றுருவோம். விற்றுருவேன், விற்க போகிறேன். சரி 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 எங்க வித்தாச்சு. எனக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளான்ஸ் பிரெயின்டானே நான் கிவ்அவே பண்ண போகிறேன். என்ன கிவ்அவேனா, இந்த இதுலையாச்சும் நான் வந்து என்ன தர முடியும்னா வெறும் பிரெயின் ராட் மட்டும் தான் தர முடியும். அந்த பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராடில் நான் உங்களுக்கு எல்லாமே தரப்போகிறேன். எந்த அளவுக்குனா பிரெயின் ராடும் தரப்போகிறேன், பிளான்ட்டும் தரப்போகிறேன், ரெண்டுமே தரப்போகிறேன். மேங்கோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு மேங்கோ, அதுக்கடுத்து யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு பிளான்ட்டு ஒரு பிரெயின் ராடு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐயோ வெளில தள்ளிடுச்சு. சரி அப்போனா நம்ம பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் ராட் தான் ஆடி ஆகணும், வேறு வழியில். எவ்வளோ வீடியோ வாங்க கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டேன். எனக்கு என்ன வேணால் எடுத்துக்கோங்க. எங்கடா மேங்கோ சீடுன்னு கேட்டது எனக்கு புரியுது, பின்னாடி இருக்குது காய்ஸ், பின்னாடி தான் இருக்குது. எதுங்க மேங்கோ சீடெலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. கிங் லெமனா, மேங்கோ நட்ஸ், கிங் லெமன் காய்ஸ், எஸ் மேங்கோ நட்ஸ், கிங் லெமன் அந்த சைடு. டொமேட்டோ, மஷ்ரூம் எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ, உங்களுக்கு என்ன பிரெயின் ராடு, அடுத்து என்ன பிளான்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதை போங்க கிடச்சிச்சு. இதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் முன்னாடி, அதனால் எல்லா பிரெண்டாகவும் கிடச்சிருச்சு. உங்களுக்கு என்ன பிரெயின் ராடு வேணுமோ, பிரெயின் ராடு என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இது போக மட்டும் என்கிட்ட பேக்கில் எவ்வளோ பிரெயின் ராட் இருக்குது பாருங்கள், கீழே போயிட்டே இருக்கும். ஒன்லி சீக்ரெட் மோட் தான் கலெக்ட் ஆகணும், அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதனால் சீக்ரெட்டே அடுத்து இது மட்டும் தான் கலெக்ட் ஆகணும்னு வச்சுருக்கேன். மற்ற எதுவுமே கலெக்ட் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்ரெட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கலெக்ட் பண்ணதுக்கே 3 ட்ரில்லியன் வந்துருச்சு காய்ஸ். 3 ட்ரில்லியன் எங்கே இருக்குது? ஏதாச்சும் அப்கிரேடு வந்திருக்கா? அப்கிரேடு ஜஸ்ட்டே ஓப்பனே ஆக மாட்டேங்குது காய்ஸ். என்ன பண்ணணும்னு தெரில. அந்த சீடு தவிர என்ன பண்ணி மாதிரி ஏதோ நிற்கிது, டவாக்கலை மாதிரி ஏதோ நிற்கிது. பண்ணின்ட்டேன் பார்த்தீங்களா மாசா காய்ஸ். இப்போ என்ன பண்ணேன், ஏதோ லைட்டாக ஏதோ லைட்டாக 10 ரூபா ஏறுது கைஸ். 380 ஏதோ வந்துச்சு சம்திங். 50 62 25 காசு ஏறிட்டு இருக்கு. சரி கைஸ், வீடியோ முடிச்சுப்போம். டாட்டா பாய் பாய், see you. நாளைக்கு ஒரு புது வீடியோ